கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டுமாக உங்களை யாவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜைன் டிவியின் வழியாக இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி வருகிறோம். இந்த நாளில் கூட அற்புதமான ஒரு வார்த்தையை தியானிக்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவரே, நான் பரிசுத்தராக நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னவரே, கர்த்தாவே இந்த நேரத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். நீ செய்த நன்மையெல்லாம் நினைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தாங்க பண்ணுகிறவர். நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனே, உம்மில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நீர் கொடுத்த ரட்சிப்பிற்காய், சமாதானத்திற்காய், ஆறுதலுக்காய், சுகத்திற்காய், பலத்திற்காய், ஆரோக்கியத்திற்காய், ஊழியங்களுக்காய், ஆண்டவரே நீ கொடுத்த ஆத்துமாக்களுக்காய், தரிசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த யூடியூப் வழியாகவும் டிவி பார்க்கிற ஒவ்வொரு மக்களோடும் ஆவியானவரே பரிசுத்தாவின் நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். அடிமை மறைத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆகாய் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களிலே அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். யார் யாரிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். யார் யாருக்காக எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 28ஆம் வசனம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 21:28. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பீனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஆஹா, என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. கடவுள் பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த ஆகாப் மிகப்பெரிய ஒரு தவறை செய்து அவன் உணர்வடைந்தவனாக தேவ சமூகத்திலே எலியா தீர்க்கதரிசியின் வழியாக எச்சரிப்படைந்தவன் தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது கடவுள் சொன்ன நியாய தீர்ப்புகள், கடவுள் சொன்ன சாபங்கள் எல்லாம் அவர் இரக்கமுள்ளவராயிருந்து அவர் சொல்லுகிறார். அந்த பொல்லாப்பை அவன் குமார நாட்கள் அதை தள்ளி போடுறார். வாய்தா எப்படி தள்ளி போடுறாங்களே, பாஸ் ஓவர்னு, அந்த மாதிரி அவன் குமார நாட்களிலே அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன்னு சொல்கிறார். அந்த தாழ்மையை பார்த்து கடவுள் எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆகா எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்மார்கராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதத்தில், ஏசப்பா பாதத்தில் நாம் தாழ்த்தி பாவ மன்னிப்பை பெறும் பொழுது, கேட்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். வழிபட்ட பாவியாக இருந்தாலும் சரி. என்ன தவறு செய்தான் இவன் என்று நாம் ஆழமாய் பார்க்கின்ற பொழுது 21ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 21:1 நான் வாசிக்கிறேன். மிக பயங்கரமான ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடந்திருக்கிறது. இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்பின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்து இருக்கிறபடினால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்க நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கரையமான பணத்தை தருவேன் என்றான். இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயங்க. இந்த நாபோத்துக்கு அற்புதமான ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. யூதர்கள் அவர்கள் மிகவும் அதிகமாக பயிர் பண்ணக்கூடிய வீடுகள் தோறும் நிலத்தில் திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள், அல்லது கோதுமைகளை விதைப்பார்கள், அல்லது ஒலிவ மரங்களை நடுவார்கள், அல்லது மாதுளை செடிகள், கிச்சிலி மர செடிகள், இவையெல்லாம் யூத மக்கள் விரும்பி வைக்கிறதான மிகப்பெரிய தோட்டங்கள் இன்றைக்கும் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்படி நாபோத்துக்கு இஸ்ரேலாகிய சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்பின் அரண்மனையின் அண்டையில், இஸ்ரவேல் யார்? இவன் ஒரு யூதனாக இருக்கிறான். இந்த நாபோத்து சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்பின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அக்காலத்தில் சமாரியர்கள், இஸ்ரவேலர்கள் எல்லா மக்களும் ஓரளவுக்கு எங்கே ஒன்றாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரெல்லாம் அங்கே இருந்ததுனால பிறகுதான் அவர்கள்
பல்வேறு பிரச்சனையினாலே அவர்கள் சமாரியர்கள் தனியாகவும் இஸ்ரவேலர்கள் தனியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகாப் நாபத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் வீட்டிற்கு அடுத்து இருக்கிறபடினால் எனக்கு கொடு, அதை பார்க்க நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு கொடுத்து தருவேன், வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன். திராட்சை தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு இவர் கீரை நடுகிறாராம், கீரை கொள்ளையாக்குறாராம். அப்படி என்று சொன்னால் அந்த திராட்சை தோட்டத்தை அவன் ஆசைப்படுக இச்சிக்கிறான். நியாய 10 கற்பனையில் பார்க்கின்ற பொழுது, பிறனுடைய நிலத்தையாகிலும் வீடாகிலும் இப்படிய மனைவி இச்சியாதிருப்பாயாக என்று கடவுளுடைய கட்டளை. ரெண்டாவது கொலை செய்யாதிருப்பாயாக என்று அவர் சொல்லி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். கடவுள் பார்வைக்கு மிகவும் பயங்கரமான பாவங்கள் இதெல்லாம் ஆனால் நாபோத்தை ஆகாய் நோக்கி என்ன சொல்கிறான், என் பிதாக்களின் சுதந்திரத்தை, நாபோத் ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு பதில். கர்த்தர் என்னை காப்பார். ஏன்னா இவன் ராஜா, இவன் சாதாரண ஒரு விவசாயி, கூலி தொழிலாளி, நிலம் இருக்கிறது, ஒரு ஏழ்மையான ஒரு ஆள். ஆனால் அவன் தனியாக வந்திருப்பான், படையோடு வந்திருப்பான், அவன் மிரட்டி இருப்பான், இது ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அப்போ எவ்வளோ பயந்து அவன் சொல்கிறான், அப்போ தாழ்மையோடு சொல்கிறான். நான் கூட கர்த்தரை தான் நம்பி நாம் என்ன பண்ணோம், கர்த்தர் என்னை காப்பாராக, அதை போல கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்கள் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேலாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தையாக ஆகாப் சலிப்பும் சினமாய் கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டான். அவன் சினம்னா கோபம், ரொம்ப கோபத்தோடும் சினத்தோடும் போகிறார், சலிப்போடும் போகிறார். தன் வீட்டிற்கு வந்து போஜனை பண்ணாமல் தன் கட்டில் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். இது என்ன, இது யாருடைய நிலத்தை இவர் கேட்டு கொடுக்கணும் திருப்பின்னு இருக்கிறாரு. இப்படி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒரு சிலர் இந்த மாதிரி தவறுகளை செய்யும் பொழுது அது கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறதே இங்கே கடவுள் எழுதுகிறார். இது இப்படியெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கல. பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் மனதிலே ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் உலக பொருள் ஆசைகள் இப்படி கொலை கொள்ளை என்று கடவுள் ஏற்கனவே மோசே நியாயப்பிரமாணம் எழுதி வைத்தார். அது இங்கே நடைமுறையில் அற்புதமாய் ஆவியான் எழுதியிருக்கிறார் பாருங்க. அவள் மனைவியாக எசபேல் அவளிடத்தில் நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு முடிய மனம் சலிப்பாக இருக்கிறது என்ன என்று அவளை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் இஸ்ரவேலாகிய நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றார். அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும், இசபேல் விடுங்க, அதை போய் ஏன் கேட்டுன்னு இருக்கிற, கொடுக்கலாம் விட்டுடுங்க, நம்ம வேறு இடத்துல வாங்கிக்கலாம், அதை விட நல்ல நிலம் வாங்கிக்கலாம், அதை போய் என்ன அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அப்பொழுது அவள் மனைவியாக இசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும், இஸ்ரவேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். யார்? ராஜாவால் முடியாததை அவருடைய மனைவி சொல்கிறாள். அதிகாரத்தை அவள் எடுக்கிறாள். இது எவ்வளோ பெரிய தவறு, ஆண்டவருக்கு விரோதமான பாவம். அவள் ஆகாப்பின் பெயரால் நிருபங்களை எழுதி பாருங்கள். அவருடைய கணவன் ராஜா அவன் பெயரில் நிருபத்தை கடிதத்தை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு, அவனுடைய முதிரை இவளே போட்டு அந்த நிருபங்களை நாபோத்திருக்கும் பட்டணத்தில் அவனோடு குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கு பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதியிருக்கிறது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி. எவ்வளோ டெக்னிக்கல் பாருங்களேன். இப்போ இங்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உண்ணாவிரத போராட்டம் நடக்கும். அரசியல்வாதிங்க மற்ற இதெல்லாம் ஒரு காரியம் நடைபெறுன்னு சொன்னால் அதுக்கு அகிம்சை வழி என்று சொல்லுவார்கள். மகாத்மா காந்தி கூட அந்த உண்ணாவிரதத்தில் தான் நிறைய காரியங்களை அவர், இந்த உபவாசத்திற்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அப்படி இஸ்ரவேல் மக்கள் உபவாசம் என்று சொல்லி நிறைய இடங்களிலே நாம் பார்க்கிறோம். எஸ்தர் புத்தகத்தில் ஒரு காரியத்தை கடவுளிடத்தில் மன்றாடுவது, ரெட்டுடுத்துவது, சாம்பலை மேலே போற்றி கொண்டு சணல் நூல்களை கட்டி கொண்டு இரவும் பகலும் தேவனிடத்தில் புலம்புவது, கதறுவது, ஜெபம் பண்ணுவது, இதுதான் உபவாசம். அப்படி சொல்லும் பொழுது உபவாசம் என்று மூப்பரிடத்தில் பயமுறுத்தி, நீங்கள் கடிதம் ராஜா கொடுத்து விட்டார், இல்லாவிட்டால் உங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம், அரெஸ்ட் பண்ணிவிடும் சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற பெரியோர்கள் மூப்பர்களெல்லாம் வரவழைத்து பயமுறுத்தி நிருபங்கள் எழுதி கொடுத்தார்கள்.
அவர் உபாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். எவ்வளோ பிளான் பாருங்கள். நிறுத்தி என்ன பண்ணுறான்னா, இது அந்த அவருடைய கணவருக்கு தெரியாது, ஆகாப்பு தெரியாது. ஆனால் இந்த எசபேல், அவங்க பாருங்கள், அவருடைய மனைவி எசபேல் அப்பொழுது பேலியாளின் மக்களாக 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, இந்த பேலியாள் என்று சொன்னால் பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. முதல் இந்த பேலியாள் எங்கே சொல்லுகிறதுன்னு சொன்னால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இங்கே பேலியாளுடைய பிள்ளைகள்னு சொல்லி ஃபஸ்ட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். 2:12 ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. எப்படி ஒரு போதகர் ஏலி அவர் ஒரு ஆசாரியனா இருக்கிறார். அங்கே சீலோவிலே அங்கே ஜெபாலயம் இருக்கிறது. அங்கே ஏற்கனவே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அன்னாள் ஜெபம் செய்த இடம், எல்கானா அங்கே பலி செலுத்த வருகிற இடம், ஏற்கனவே சாலமோன் பலி செலுத்தின இடமாக மிக அற்புதமான ஒரு இடம். அங்கே இவர் இந்த ஏலி தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஏலியின் குமார் பேலியான் மக்களாக இருந்தார்கள். அப்போ என்னன்னா, அந்த ஆசாரிகள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதிலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் ஆசாரியின் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறவர்களுக்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே இல்லாமல் அவித்ததை உன் கையில் வாங்குறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷர், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனிக்க விடட்டும், பிற்பாடு உன் மனவிருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கூட இல்லாவிட்டால் பலவந்தமாய் இழுத்துக்கொள்ளுவேன் என்பான். யாரு? ஓப்னி பினகாஸ். ஏலியுடைய பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகள் பயங்கரமான ஒரு பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதே அநேக ஸ்திரீகளை அவர்கள் கெடுத்து நாசமாக்கி இருக்கிற சம்பவத்தெல்லாம் கூட எழுதப்பட்டிருக்கிறது. சரி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பேலியாளின் பிள்ளைகள். இன்றைக்கும் அநேக பிள்ளைகள் கடவுளை அறிந்தும் கூட இப்படிப்பட்ட பிசாசுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதையும் கடவுள் இந்த நேரத்தில் நமக்கு நினைவூட்டுகிறார். அப்படி இந்த பேலியாள் சொன்னால் இதற்காக பிரச்சனை பண்ணுகிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், துன்மார்கள், பாவிகள், இவர்கள் அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, தைரியமாக செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, நாபோத்தை ஜனத்திற்கு முன்பாக நிறுத்தும் பொழுது அந்த உபாச கூட்டத்தில் பேலியாள் மக்களாக 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவை தூஷித்தான் என்று ஜனங்களுக்குள்ளே முன்பாக அவன் பேரில் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து, பிற்பாடு எசபேலுக்கு நாபோத்துக்கு கல்லெறி உண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். கல்லெறிந்துனா ஏதோ ஜல்லிக்கல் இல்லைங்க, பெரிய பெரிய பாறைகள் எடுத்து நசுக்குவார்கள். அப்படியே தூக்கி நசுக்கி தலை நசுங்கிற மாதிரி அங்கே கொலை செய்வார்கள். மிக கொடூரமான ஒரு ஸ்தேவானை கூட அப்படி தான் கொலை செய்தார்கள். கல்லெறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பவர் வந்து பிரதான ஆசாரியில் இருக்கிறது. அந்த கடிதத்தை நிருபத்தை எழுதிட்டா ஒன்றும் தப்பவே முடியாது. அப்படி அநேக ரத்த சாட்சியம் வருது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொன்ன ஒரு கேள்வி, 1:21:3 நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. எனக்கு ஒரு கேள்வி, என்ன ஆண்டவரே, நீங்க காப்பீங்கன்னு சொல்லி அவன் சாட்சி கொடுக்குறான், ஒரு பேலியாளின் பிள்ளைகள் கொலை செய்து விட்டார்களே, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது. இன்னும் ஆண்டவர் உன்னை நம்பி அந்த மனுஷன் ஜெபிக்கிற மனுஷன் கர்த்தரனை காப்பாராகன்னு சொன்னான். இப்படி பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் இந்த விஷயத்தை. ஆனாலும் கடவுள் பாருங்கள், இந்த இடத்துல பிசாசு எப்படி கிரியை செய்கிறான் பாருங்கள். அதற்கு உண்டாக அப்போ பாருங்கள், எவ்வளோ பொய்யான ஒரு விஷயத்தை பொய் சாட்சி சொல்லி அவன் என்ன பண்ண கொலை செய்ய. இயேசு கிறிஸ்துவை கூட இப்படித்தான் பொய் சாட்சியை ஏற்பாடு செய்து பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகரும் என்ன பண்ணாங்க, இவன் பிசாசு பிடித்தவன், இவன் தன்னை மேசியா என்றும் ராஜா என்றும் சொல்லுகிறான், இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி மக்கள் எல்லாம் ஏவி விடுகிறதை பார்க்கிறோம். பேலியாளியின் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள் ஏவி விடுகிறதை அங்கேயும் பார்க்கிறோம். ஸ்தேவானையும் கல்லெறிந்து கொலை செய்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதனால தான் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் ஜாக்கிரதையாக இருந்து விழித்திருங்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது பிற்பாடு எசபேலுக்கு நாபோத் கல்லெறிந்து செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். நாபோத் கல் எரியுண்டு செத்தது எசபேல் கேட்டபொழுது ஆகாபை நோக்கி, நீ எழுந்திருந்து இஸ்ரவேலனாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன
திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ளும். கிரையெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படி என்று சொல்லி விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை நீ சொந்தமாக எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றாள். எவ்வளோ சைலண்ட்டாக கணவனுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுக்குறா பாருங்கள். கொலை பண்ணி திராட்சை உனக்கு விரும்பினதை நான் கொடுக்குறேன். நாபோத் செத்து போனதை ஆகாய் கேட்ட பொழுது அவன் இஸ்ரவேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். வா, அப்போ கூட ஏன் இதை செய்த, ஐயோ விட்டுருக்கூடாதா என்று சொல்லி இவன் மனம் மாறவில்லை. அவன் எவ்வளோ அவன் செத்தாலையும் பரவாயில்ல, எனக்கு அந்த திராட்சை தோட்டம் வேண்டும். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான், என்னுடைய பொருளை இச்சிப்பது. அந்த வீடு எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமா, அந்த நிலம் எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமா, அந்த ஒரு பிட்டு நிலம் வாங்கிட்டா சுற்றி நான் காம்பவுண்ட் போட்டுடுவேன் என்கிறதான எண்ணம் இன்றைக்கு அநேக மக்களுக்கு தேவ தூஷம், கடவுளுக்கு விரோதமான பாவம் என்பதை கடவுள் சுட்டி காட்டுகிறார். இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்கள், ஒருவனை வஞ்சிக்காதிருங்கள், மோசம் போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான பாவம் என்பதை இந்த நேரத்தில் கடவுள் நமக்கு எச்சரிக்கிறார். அன்பான சகோதரி சகோதரியே, அது மாத்திரமில்லை, கர்த்தருடைய வார்த்தை 17ஆம் வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். 1 ராஜாக்கள் 21:17. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பீனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் யாரு? இயேசு அல்லது கர்த்தர், தேவன் என்று நாம் போற்றோம். அப்படி என்ன சொல்கிறோம்? நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற இடத்துல தேவன் அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் தேவனுக்கு பயந்து இருப்பீர்களானால் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள், வெளிப்பாடுகள் கடவுள் உங்களை அனுப்புவார் எச்சரிப்பும்படியாக. அநேக இன்றைக்கு தேவ மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள், கடவுள் சொல்வதை அப்படியே சொல்வது. பிரைஸ் தி லார்ட். கடவுள் சொல்லாததெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், தங்களை காண்பிக்கும்படி. இல்லை, கடவுள் என்னோடு பேசினார் என்கிறதான உணர்வு ஒவ்வொரு மனிதருக்குள்ள கடவுள் பேச வேண்டும். என் அன்பானவர்களே, கடவுள் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் அல்ல, எனக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பீனாக எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொண்டுள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். என்ன பயங்கரமான ஒரு வெளிப்பாடு. எப்படி இருக்கும்? இந்த ராஜா அவன் திராட்சை தோட்டம் கொலை பண்ணிட்டான், திராட்சை தோட்டத்தையும் எடுத்துக்கொண்டான். இது யாருக்கும் தெரியாது. நான் இன்னும் அதிகாரம் இருக்கிறது, ராஜா, என்னை எதிர்க்க யாரும் கிடையாது, ஆனால் கடவுள் இருக்கிறார் என்பதை மறந்து விட்டான். நியாய தீர்ப்பு எப்படி இருக்குது பாருங்க. அப்பொழுது 20ஆம் வசனம், அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, இது பயங்கரமான ஒரு வார்த்தை. அவன் பயங்கரமாக ஆடி போய் சொல்கிறான். ஆகாப் எலியாவை நோக்கி அவன் சொல்கிறான், என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயோ என்றான். உண்மையை பேசுறதுக்கு எப்படி பகைஞன் ஆகுவான்? ஒரு தீர்க்கதரிசி, தேவ மனுஷன், அவன் உண்மை கர்த்தர் சொல்லுகிறார், நீ கொலை செய்து நீ திராட்சை தோட்டத்தை எடுத்து கொண்டபடினால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய இரத்தத்தையும் நாய் நக்கும். நாபோத்தின் இரத்தத்தை நக்கினது அல்லவா உனக்கு தெரியாதா? உன் மனைவி கொலை செய்தாள், பேலியால் பிள்ளைகளை வைத்து கொலை செய்தாள், நாய்கள் நக்கிட்டு உன்னுடைய இரத்தத்தையும் நக்கும் என்று சொன்ன உடனே அவன் கோபத்தில் என்ன சொல்கிறான்? என் பகைஞனே, என் எதிராளியே, தெரிந்து விட்டதா? அதற்கு அவன், கண்டுபிடித்தாயோ என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பன செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பணத்திற்காகவும் நிலத்திற்காகவும் சொத்துக்காகவும் சொந்த குடும்பத்தையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் அவர்கள் விற்று போடுகிறார்கள். தாங்களை மாத்திரம் மேன்மையாக காண்பிக்க முடியாக, நான் தான் பணக்காரன், என் தம்பியை விட நான் பெரிய பணக்காரன், என் தங்கச்சியை விட நான் பெரிய பணக்காரன், என் அண்ணனோட நான் பெரிய பணக்காரன், அவர்களெல்லாம் என் காலடியில் விழ வேண்டும், நான் தான் பெரியாள் என்கிறதான ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக, ஏன் கிறிஸ்தவர்கள் அநேகர் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புவதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் ஆழ்ந்து இதை சிந்திக்கும் பொழுது எவ்வளவு கடவுள் வேதனையோடு இதை எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய குணாதிசயத்தை கொடுத்து விட்டு அன்புள்ளவர்களாயிருங்கள், ஒருவருக்கு மன்னியுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள்,
ஒருவர் அற்பமாக எண்ணாதிருங்கள், ஒருவர் தேற்றுங்கள், பரிசுத்தமாயிருங்கள், உண்மை உள்ளவர்களாயிருங்கள். இதெல்லாம் விட்டுவிட்டு இப்படி ஜீவனத்தின் பெருமைக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரா சகோதரியே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்பதை எவ்வளவு அற்புதமாக இங்க கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்மேல் பொல்லா போற பண்ணி, கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர் விடும் நாயாகியும் விராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடையாளங்களையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீர் எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்திற்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்தாருக்கும் சமமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். எசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் எசபேலை இஸ்ரவேலில் மதில்கள் அருகே தின்னும். அடோங்க அப்பா, இதெல்லாம் அடித்து கொலை பண்ணிட்டாங்க. நாய்களவே கடிக்க வைத்து சாப்பிட வைப்பாராம் எசபேல். எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு தண்டனையை கடவுள் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? ஆகாபின் சந்நிதியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள், வெளியிலே சாகிறவனை ஆகாய்த்து பறவைகளும் தின்னும் என்றார். ஆகாய்த்து பறவைகளும் சாப்பிடும், நாய்கள் சாப்பிடும். எப்படிப்பட்ட ஒரு சாபமான ஒரு வாழ்க்கை! ஹல்லேலூயா. தன் மனைவியாக எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலில் ஒரு ராஜாவாக வைத்திருக்கிறார், அபிஷேகித்து வைத்திருக்கிறார். ஆனால் இவனுக்குள்ளாக அந்த கெட்ட எண்ணம், கடவுள் ஒரு ராஜாக வைத்திருக்கிற எவ்வளோ நிலங்கள் இருக்கிறது, எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. அற்பமான ஒரு ஏழை விவசாயினுடைய நிலத்தை அபகரிக்கிறது என்ன நியாயம் என்று கடவுள் நமக்கு விளக்குகிறார். யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் இருந்திருந்தா அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். வேண்டாம், நித்திய வாழ்வை நாம் இழந்து போய்விடுவோம், இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று தான் கடவுள் எச்சரிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். இதுவரை அவனுக்கு வேணான்னு சொன்ன நரகலான விக்கிரக ஆராதனைகள், சிலைகளையும் அதாவது இந்த பலிபீடங்களையும் கட்டி தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்தான். இதெல்லாம் கடவுள் கூர்ந்து கவனிக்கிறார். இஸ்ரவேல் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவுகிறதா இருக்கிறது, 7 கண்கள் உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேல் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிற அன்பானவர்களே, நாம் என்ன செய்கிறோம், எவ்வளோ நேரம் ஜெபம் செய்கிறோம், என்ன வேதம் வாசிக்கிறோம், நாம் என்னென்ன செய்கிறோம், அவர்கள் கிரிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பினாகி எலியாக்கு உண்டாயிற்று. அதற்கு முன்பாக ஆகாப் ஒரு விஷயத்தை பண்ணிட்டான் பாருங்க. கர்த்தர் கையில் ஒரு அற்புதமான ஆண்டவரை புரிஞ்சு வச்சிருக்கிறவன் ஒரு ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இது உண்மையாக கடவுளுக்கு. யோபு அவன் ஆடு மாடுகள் எல்லாம் மரித்து போன தன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போன பொழுது மிகவும் துக்கத்திற்கு அடையாளமாக ட்ரெஸ் இல்லாமல் சணல் கோணியை இடுப்பில் கட்டி கொண்டு மொட்டை அடித்து சிரைத்து சாம்பலை மேலே வாரி வாரி போட்டுக்குவாங்க. இதுதான் ரட்டுடுது, துக்கத்திற்கு அடையாளம், துக்கித்தல். அப்போ அவனோடு சேர்ந்து அவருடைய குடும்பத்தார் மக்கள் எல்லாம் அழுவார்கள், புலம்புவார்கள். அப்படி பதில் வரும் மட்டும் அவன் படுத்து கொண்டிருக்கிறான். தாழ்மையாய் படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பினாகி எலியாக்கு உண்டாயிற்று. அவர் கர்த்தர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. ஆனால் கடவுள் இவ்வளோ கோபத்தில் பேசுகிறார். ஆனால் ஒரே ஒரு உபாச ஜபத்தில், இது உண்மையான உபாசம் இது. ஆனால் அங்கே உபாசம் பெயர் சொல்லி, ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, நாபோத்தை கொலை செய்து விட்டார்கள், உபாசம் என்று பெயரில்லை. ஆனால் இங்கே அவன் உண்மையாய் தன் பாவங்களையும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவன் உபாசித்து ரெட்டுடுத்திய பொழுது கடவுள் மனம் இறங்கி விட்டார். காரணம், கர்த்தர் இரக்கமான உருக்கம் நீடிய சாந்தி மிகுந்த கிருபை உள்ளவர் இருக்கிறார். அப்பொழுது எலியா கூப்பிட்டு சொல்றாரு, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களின் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல், அதோடு இன்னைக்கு வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்கள் அதை அவன் வீட்டில் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். இதே போல ஒரு எஸ்தர்லேயும் அந்த சம்பவம் இருக்குது. இந்த ஆமான் என்ன பண்ணுகிறான், அந்த மொர்தெகாய் எழுந்து எனக்கு நமஸ்கரிக்கவில்லை என்று சொல்லி அவன் கோபத்தோடு போகிறான்.
என்ன விஷயம்னு சொன்னால், அந்த மொர்தெகாய் என்னை நமஸ்கரிக்கவில்லை அப்படி சொல்லி. அப்போ அவருடைய மனைவி சொல்கிறா, ஒரு கழுமரத்தை செய்து அவனை தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லி 50 முழ கழுமரத்தை உண்டு பண்ணி அதை செய்கிறான். இப்படி மனைவிமார்கள் நிறைய வேதாந்தத்தில் ஒரு துணிகரமான தவறுகளை செய்கிறார்கள். நல்ல ஸ்திரீகளும் உண்டு. இப்படிப்பட்டவர்களை பாருங்கள், அவர்களுக்கு நல்ல புத்தியை சொல்ல வேண்டும். துணை என்பது என்னென்னா, அந்த காரியத்தை நல்ல விஷயங்களை தவறான காரியத்திலிருந்து திசை திருப்ப வேண்டும். அதற்கு ஆவியானுடைய உதவி தேவை. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவன் என்று சொன்னால் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை வல்லமுள்ளதாக இருக்கிறது, அவருடைய வார்த்தை தேற்றுகிறதாக இருக்கிறது, அவருடைய வார்த்தை அன்புள்ளதாக இருக்கிறது, அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். இது நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேள் என்று சொல்லவில்லை. எப்படிப்பட்ட தவறு செய்திருந்தாலும் மன்னிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இயேசுவே, அற்புதமான இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எவ்வளோ விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தீரப்பா. ஆண்டவர், பியலியாளின் பிள்ளைகள் கொலை செய்வது, இவருடைய திராட்சை தோட்டத்தை இச்சிப்பது, அபகரித்து கொள்வது, ஆண்டவரே ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் பிசாசனுடைய ஆவி ஆண்டவர் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இருக்கிறதே போதும். கர்த்தர் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும். கர்த்தர் எனக்கு கொடுத்தால் போதும், இல்லாவிட்டால் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு நல்ல ஆண்டவரே சுபாவத்தோடு அன்புள்ள மக்களாக ஆண்டவரே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. இயேசுவே, இந்த ஆகாப் மனம் திரும்பி உபாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த பொழுது நீ தயவாய் மன்னித்து அந்த நியாய தீர்ப்பை பிள்ளைகளுக்கு அந்த தள்ளி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீர் ஆண்டவரே தவறுகள் செய்யும் பொழுது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் தண்டிக்கிற தேவன் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிட முடியாத ஆண்டவரே, நிச்சயமுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தையின் வழியாக அநேகர் உள்ளத்தில் நீங்கள் பேசியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நீர் பேசும், மனமாற்றம் உண்டாகும், பரிசுத்தப்படுத்தும், ரட்சியும், நித்தியத்திற்கு என்று ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமுள்ள நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.